திஸ் இஸ் சித்ரா நலத்குமார். நான் வந்து சங்கர் குமார் குளோபல் கேம்பஸில் அகாடமிக் டைரக்டராக இருக்கேன். நாங்கள் இப்போ தான் ஒரு எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் ஒரு குளோபல் கேம்பஸ் இனிஷியேட் பண்ணி அதில் ஒரு 100 அட்மிஷன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நாங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இந்த ஸ்கூல் எங்களோடது. ஸோ நாங்கள் 25 இயர்ஸாக 6 to 12 ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இனிஷியலாக 1 to 5 இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லேர்னிங். இந்த இங்கிலீஷை வந்து எப்படி இந்த கிராமத்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுல ரொம்ப யோசனை இருந்துச்சு. நீங்கள் சிட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ அந்த இங்கிலீஷ் லேர்னிங்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு பெரிய தேடலாக இருந்துச்சு. என்ன மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களை இங்கிலீஷ் வந்து படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய யோசிச்சுட்டு இருந்தப்போ போனாவையும் நிதிஷையும் மீட் பண்ணேன். ஸோ ஹாப்பி. இந்த வயசில் அவங்க எவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் தட் இன் மை ஸ்கூல். நான் என்னோட ஸ்கூலில் அது கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவங்களை இங்கே வர சொன்னோம். இன்றைக்கி எங்களோட கிட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ரோக்ராமை வந்து கொடுத்தாங்க, ஸ்பெல் டெய்லி. ஸோ அந்த ஸ்பெல்லிங்ஸை வந்து எப்படியெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயமெல்லாம் நிறையா அவங்க வந்து சொல்லும்போது அவங்க பயங்கர என்கேஜாக பயங்கர என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாம் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ என்ஜாயபிளாக ஸ்பெல்லிங்ஸை ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுதுங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங்ஸ் தான் இருக்கிறதுலே அடிப்படையான விஷயம். இந்த ஸ்பெல்லிங் படிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் போயிடலாம். இதுக்கு அவங்க பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இந்த பேஸ் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ரொம்ப தேவை. அவங்க வந்து ரொம்ப ப்ராடாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.